கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த அடுத்த 3 மாதத்தில் நடக்கின்ற யோக பலன்கள். சார் எங்களுக்காக சொல்கிறீங்க 3 மாதத்தில் யோகம் வருமா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கவங்க, தவித்து கொண்டிருக்கிற மாறும் சூழ்நிலைகள். முதல்ல ஃபஸ்ட்டு நல்ல விஷயங்கள் என்ன? கன்னி ராசி பிறப்பால் லாபம் கொண்ட ராசி. இந்த ராசி அறிவாளி ராசிங்க. இந்த ராசிக்கு என்ன, அறிவு இருக்கிற இடத்துல இந்த ராசி இருக்கும். இந்த ராசிக்கு நேர்மைன்னு பட்டால் கரெக்டாக இருக்கும். அதாவது ஜெயிக்கிற பக்கம் நிற்காது, நேர்மையின் பக்கம் நிற்கிற அந்த ராசி. இது கரெக்டு, இது தப்பு, இது கரெக்டாக கட்டன்டேட்டாக பேசும். நெற்றிக்கண் திறப்பனும் குற்றம் குற்றமே சொன்ன நக்கீரர் போல், சார் இதுதான் சார் ரூலு, இதுதான் சார் இது. நிறைய ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது, பேங்கிங் செக்டார் நாலேஜ், ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, சினிமா, கலைத்துறை, மீடியா துறை நாலேஜ் இந்த ராசிக்கு இயற்கையாக. இதில் ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் இந்த நேரத்தில் ராசிக்கு 7ல் சனி மற்றும் சுக்கிரன். முதல்ல கூட்டு என்ற ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்குது. கூட்டு, அதாவது பிஸ்னஸ் கூட்டாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம். சார் ஒரு உதவி கிடைக்க போகுது, அந்த உதவி ஒரு நட்பின் மூலமாக கூட்டின் மூலமாக இருக்கும். அது இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் திருமணம். ராசிக்கு ஃபஸ்ட்டு விஷயம், உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி 7ல் இருக்கார். சார் வேலையில் எப்படி சார் இருக்கும்? 6ல் ராகு வேறு இருக்கே. பொதுவாக வேலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கின்றன, ஆனால் அது மாறுதலுக்கு உட்பட்டது. இந்த மாறுதல் உட்பட்டனா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் மாறிடும். ஏன்னா அதுவாக பழகிடும், அப்படி எடுத்துக்கூடாது. ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த அடுத்த 3 மாதத்தில் நடக்கின்ற யோக பலன்கள். சார் எங்களுக்காக சொல்கிறீங்க 3 மாதத்தில் யோகம் வருமா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கவங்க, தவித்து கொண்டிருக்கிற மாறும் சூழ்நிலைகள். முதல்ல ஃபஸ்ட்டு நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த ராசிக்கு 7ல் சுக்கிர பகவான் வந்திருக்கார். ஒரு ரிலாக்ஸேஷன், கண்டகச்சனியின் தாக்கம் குறையுது பற்றி நிறைய பேசுவோம். ஆனால் இந்த நேரத்தில் எங்களுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா தவித்து கொண்டிருந்தார்கள். கடன் ரீதியாக, குடும்ப ரீதியாக, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, இந்த வேலையோட நம்ம தகுதியை விட வேலை கம்மியாக செஞ்சுட்ருக்கோமே என்று ஏங்கி கொண்டிருந்தவர்கள், திருமணம் என்பது எட்டாக்கனியாக மாறிடுமான்ற ஏங்கிட்டு இருக்க ஆண் பெண்கள் பல பேர். அதில் அந்த குழந்தை சம்மந்தப்பட்டதில் நிறைய ஆண்கள் பெண்கள் 2 பேர்த்துக்குமே நிறைய இது தடங்கள். என்னங்க இது நடக்குமா இல்லையா? அதாவது இந்த குழந்தைக்காக ஏங்கியவர்கள், இது குழந்தை பிறப்புக்காக, ஆனால் குழந்தை வளர்ந்து இருக்கிறவங்களை நினச்சும் ஏங்கினவங்க, என் குழந்தைக்கு ஒரு கல்யாணம், இந்த மாதிரி இத்தனை தடங்கள் இருந்தது. இப்போ 3 மாதத்தில் குருவே இப்போ இடமாற்றம் அடைஞ்சிரும். அதுக்குள்ளே சுக்கிரன் உச்சம், சூரியன் உச்சம், குரு வக்கர நிவர்த்தி, இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது அப்பாடா அப்படின்னு ஒரு ரிலாக்ஸ் வருது. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் பிறக்கும்போதே லாபாதிபதியாக பிறந்துவீங்க. ரைட், பார்ப்போம். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கன்னி ராசி பிறப்பால் லாபம் கொண்ட ராசி. இந்த ராசி அறிவாளி ராசிங்க. இந்த ராசிக்கு என்ன, அறிவு இருக்கிற இடத்துல இந்த ராசி இருக்கும். இந்த ராசிக்கு நேர்மைன்னு பட்டால் கரெக்டாக இருக்கும். அதாவது ஜெயிக்கிற பக்கம் நிற்காது, நேர்மையின் பக்கம் நிற்கிற அந்த ராசி. இது கரெக்டு, இது தப்பு, இது கரெக்டாக கட்டன்டேட்டாக பேசும். நெற்றிக்கண் திறப்பனும் குற்றம் குற்றமே சொன்ன நக்கீரர் போல், சார் இதுதான் சார் ரூலு, இதுதான் சார் இது. நிறைய ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது, பேங்கிங் செக்டார் நாலேஜ், ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, சினிமா, கலைத்துறை, மீடியா துறை நாலேஜ் இந்த ராசிக்கு இயற்கையாகவே இருக்கும். அவங்களுக்கு உள் உணர்வே அந்த மாதிரி அமைப்பு உண்டு. இதெல்லாம் க்ரியேட்டிவிட்டி, அவ்வளோ க்ரியேட்டிவிட்டி ராசியான அம்சமுள்ள அம்சம் இது ராசிக்கு. சரி, இதில் ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் இந்த நேரத்தில் ராசிக்கு 7ல் சனி மற்றும் சுக்கிரன். முதல்ல கூட்டு என்ற ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்குது. கூட்டு, அதாவது பிஸ்னஸ் கூட்டாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம். சார் ஒரு உதவி கிடைக்க போகுது, அந்த உதவி ஒரு நட்பின் மூலமாக கூட்டின் மூலமாக இருக்கும். அது இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் திருமணத்தை பற்றி பேசுவோம். திருமணத்தில் ஒரு நண்பர்கள் வந்து, சொந்த பந்தங்கள் வந்து ஒரு ஜாதகத்தை கொடுத்து பாரும்பா அப்படிம்பாங்க. நம்ம அப்படி ஆணோ பெண்ணோ இது திடீர்னு முடிகிற மாதிரி இருக்கும். அப்போ உறவினர்கள், அத்தை என்ற வர்க்கங்கள், சித்தப்பா என்ற வர்க்கத்தில் ஏதோ ஒரு ஜாதகத்தை கொடுத்து திருமணம் முடிகிற அம்சம் வந்தாச்சு. இந்த திருமணம் பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருவருக்கும் மனதுக்கு பிடித்த வரனாக அமையக்கூடியது. சூழ்நிலைகள் எல்லாமே கரெக்டாக முடிகிற மாதிரி இருக்கும். இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, நிறைய பேர் காதல் சம்மந்தப்பட்ட திருமணம் எதிர்பார்த்துட்ருக்கும் திருமண அமைப்பு வரும். காதல் திருமணம் நடக்குமா? நிச்சயமாக அதுக்குண்டான காலகட்டம் வந்தாச்சு. அற்புதமான சூழ்நிலைகள் என்பது தைரியமாக சொல்லலாம். இப்போ கூட்டு, சார் பிஸ்னஸ் ரீதியாக நிறைய பேர் கூட்டு பண்ணலாமா, தனித்தா அப்படின்னு பல சிந்தனை வரும். உங்கள் 10ல் குரு பதவி மாறுதல் கொடுத்தது. 10ல் குரு இருக்கும்போது என்ன நடந்ததுன்னா, ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயம் ஆல்டர் பண்ணியிருந்திருக்கும். அப்போ இந்த நேரத்தில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ஆல்ட்ரேஷன் நடந்து ஒரு கூட்டு ஜாயிண்ட் ஒருத்தவங்க வராங்க, அவங்க ஒரு சில பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நம்ம அதை எடுத்துக்கலாமா வேண்டாமா? பொதுவாக கோச்சார ரீதியாக சரின்னு வருது. ஆனால் ஜாதக ரீதியாக உண்மையாகவே பார்ட்னர் எடுத்துக்கலாமா, லாங் டேர்மாக, ஷார்ட் டேர்மாக, பர்சன்டேஜ் எப்படி கொடுக்கறது, யாருக்கு லாபம், நெட் ரிசல்ட் என்ன, இதெல்லாம் பார்த்து முடிவெடுக்கணும்.
அப்போ பிஸ்னஸ் ரீதியாக டெவலப் பண்ண வேண்டிய வாய்ப்பு வந்தாச்சு. பிஸ்னஸில் ஒன்று தெரிஞ்சுக்கணும், நம்ம சிறு ஒரு தொகையை லோன் வாங்கி அப்டேட் பண்ணுற மாதிரி வருது. வாய்ப்பு இருந்தாலும் பண்ணுங்கள், ஆனால் கம்ப்ளீட்டாக சீர்திருத்தம் பண்ணணும். உங்களோட டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸ் 7 சனி வந்து விட்டால் மிடில் கிளாஸ் பீப்புள் தான் டார்கெட்டாக இருக்கணும். ஏன்னா சனி சம்மந்தப்பட்டால் எளிய மக்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு பொதுவாக இந்த நேரத்தில் ஆஃபர் போட்டு ரேட்டை குறைச்சி பிஸ்னஸ் பண்ணும்போது கிளைண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அப்போ இது பேசிக் சூட்சமங்கள். ஒரு சில ஜாதகம் பார்த்துட்டு இந்த கடவுள் படங்கள், இதோட மந்திரங்கள், இது ஒரு சில டேபிளில் குதிரை மாதிரி வைங்கன்னு, சிங்கம் மாதிரி வைக்க சொன்னேன், ஒரு குப்தா மாதிரி வைக்க சொன்னேன், ஒரு பிரமிட் சொன்னேன், அதெல்லாம் அந்த ஹாரோஸ்கோப் அந்த மாதிரி மாறும். ஏன்னா இப்படி வைக்கும்போது மாறுமா? நிச்சயமாக வளர்ச்சி கொடுக்கும். ரைட், இப்போ பார்ப்போம். இதில் இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு விஷயம், உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி 7ல் இருக்கார். சார் வேலையில் எப்படி சார் இருக்கும்? 6ல் ராகு வேறு இருக்கே. பொதுவாக வேலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கின்றன, ஆனால் அது மாறுதலுக்கு உட்பட்டது. மாறுதல் உட்பட்டனா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் மாறிடும். ஏன்னா அதுவாக பழகிடும், அப்படி எடுத்துக்கூடாது. குரு பலம் வருவதால், குரு வக்கர நிவர்த்தி அடைகிற காலகட்டத்தில் நிச்சயமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் மாறிடும். ஏன்னா என்ன தெரியுமா, இந்த நேரத்தில் வேலையில் ஒரு ப்ராஜெக்ட்டும் இன்னொரு ப்ராஜெக்ட், இந்த மாதிரி ஒரு சேஞ்ச், ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம், ஒரு ட்ராவல், இதெல்லாம் வரும். இந்த நேரத்தில் கொஞ்சம் கடுமையாக படிக்க வேண்டியது, அப்டேட் பண்ணிக்கணும். சார் புது ப்ராஜெக்ட், புது விஷயங்கள் கற்றுக்கிட்டு பண்ணுற மாதிரி வரும். நிச்சயமாக வளர்ச்சியாக இருக்கும். ஆனால் வேலையில் கொஞ்சம் தெரியாத நபர்களோ உங்கள் சீக்கிரட்டை வெளியே சொல்லணும். திருஷ்டி தோஷம் ஏற்பட வாய்ப்புண்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க திருஷ்டியாக இருக்குமோ, இதாக இருக்குமோ, செய்வனையாக இருக்குமோ. செய்வனைங்கிறது பெரிய விஷயம், அது பிரசனத்தில் தான் தெரியும். அப்போ ஒரு பயம் வந்துடுது இல்லையா, என்னவாக இருக்கணும். அந்த மாதிரி அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது. உங்கள் சீக்கிரட்டை, உங்களோட வளர்ச்சியை கண்டு பொறாமப்படுகிற சூழ்நிலை வந்தாச்சு. முதல் மெதுவாக போயிட்டு இருந்தவங்க இப்போ வேகமாக போக ஆரம்பிப்பீங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் த ரேஸ். ரைட் தான். நான் எப்பவுமே இந்த ராசிக்கு இப்போ சொல்கிறதுன்னா, சார் முயல் ஆமை, இதில் ஆமை தான் ஜெயிச்சது. நீங்கள் மெதுவாக போகிற மாதிரி இருக்கீங்க, நிச்சயமாக ஜெயிச்சிருவீங்க. பொறுமையாக இருங்க. இன்னும் ஹெல்த்தை பற்றி பேசுவோம், குழந்தையை பற்றி, சொத்து சுகங்கள், கடன் என்ற ஒரு விஷயம், குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசனம், வாஸ்து நிமிடம் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஒரு விஷயம், நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க, இன்றைய காலகட்டத்தை தந்தாற்போல் எளிமையாக. இந்த புக்கு படிக்கும்போதே டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன், சார்ட் போட்டு பாயிண்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணது, டயக்ராமேட்டிக் எக்ஸ்ப்ளனேஷன். நட்சத்திரங்களை பற்றி பார்க்கும்போதுலாம் ஒவ்வொரு நட்சத்திரம், நம்ம கேலக்சியில் இந்த நட்சத்திரத்தை இப்படி தான் கனெக்ட் பண்ணணுமா அப்படின்னு எப்படி இருக்கும். ஏன் அந்த நட்சத்திரம் மட்டும் நம்ம எத்தனையோ லட்சக்கணக்கான நட்சத்திரம் இருக்குது, ஏன் 27 நட்சத்திரம் எடுத்தோம்? அப்போ அங்கே ஒரு பேண்டுன்னு ஒரு கணக்கு வருது. இந்த பேண்டோட வித்து என்ன, அது குறிப்பிட்ட அந்த இது மட்டும் நமக்கு பூமியின் தாக்கம் அதிகரிக்குது. அதான் விஷயம்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கு. இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்தா பிரசன்ன டீட்டெயில், கிரக சேர்க்கைகள், நிச்சயமாக பலிதம் உங்களுக்கு புரிதல் ஏற்படும். அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது, செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இதை கண்டுபிடிக்க முடியலைன்னா ஸ்க்ரீனில் தெரியாத எண்களுக்கு கான்டாக்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. விஷயத்துக்கு வருவோம். சார் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து மீண்டு வர வழி பிறக்கின்றன. கடனை கன்னிராசிக்காரர்கள் கடனில் கவனமாக இருக்க வேண்டியது. அதீத கடனை இருந்து குறைக்க வேறு ஏதோ ஒரு பொருளை விற்றோ கொடுத்து விட்டு வருவது சிறப்பு. இது நம்பர் 1. சார் கடன், அதே இதில் ஒரு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், கடன் வாங்கி தானே சார் பண்ணணும் அப்படின்னு கேள்வி வரும். அப்போ கடன் கட்டுக்குள் இருக்கிற கடனாக இருக்கும், பாதி இன்வெஸ்ட்மெண்ட் கையிருப்பாக இருக்கணும். கடன் ஃபஸ்ட்டு இடம் வீடு வாங்கின அமைப்பு இருக்கான்னு பார்த்து. ஆனால் இந்த ராசி தன் விற்ற நகை, தான் தவற விட்ட வாய்ப்புகள் எல்லாம் திருப்பி பிடிக்க முன்னே அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. சொந்த ஊரில் இடம் வேணும், மற்றவங்களே வாழ்ந்து காட்டணும். ஆண் பெண் திருமண வயதுடைய பார்த்திங்கன்னா சொத்து சுகங்கள், கார் இல்லாமல் என்ன ஆகுதுன்னா திருமணம் தள்ளி போகிறது பல பேர். ஒரு சில பெண்கள்னு பார்த்திங்கன்னா அந்த பெண் வீட்டில் சொத்து சுகம் இல்லை, ஆனால் இந்த பெண் சொல்கிறாங்க வருகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக கேட்குறாங்க. அவ்வளோ கணவரே எனக்கு சில ரீதியாகவும் இல்லை, இளைய வயதும் வரல, இந்த மாதிரி தவிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ சொத்து சுகங்களும் தேவை, அதற்குண்டான படிநிலை எடுக்கலாம். இப்போ ஹெல்த், சார் ஹெல்த் விஷயம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு. வயிறு சம்மந்தப்பட்டது, குறிப்பாக வயிறுனா ஒரு சிலருக்கு கிட்னி ஸ்டோன் வருது, யூட்ரஸ் சம்மந்தப்பட்டது, அது மாதிரி டீட்டெயிலாக சொல்லலாம். இந்த மாதிரி பொதுவாகவே வயிறு சம்மந்தப்பட்ட ரோகங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அப்புறம் கால் சம்மந்தப்பட்டது, ஒரு சிலருக்கு காலில் ஒரு சிலருக்கு ப்ரெஷர் வேரியேஷன், கொலஸ்ட்ரால் வேரியேஷன், இதெல்லாம் அனுபவிக்கிறீங்க, அது தெரிகிறது. ஆனால் கொஞ்சம் மாறுதல் ஏற்படும். அதுக்கு கோயில் ரீதியாகவும் டாக்டர் சம்மந்தப்பட்டதும் பார்த்து சரி பண்ண வேண்டியது. சர்ஜரி தள்ளி போடக்கூடாத காலகட்டம். இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு சிறு விரயம் வந்துடுது. மருத்துவ செலவு இந்த கன்னிராசிக்கு இருக்குது, அது உண்மை. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலை ரீதியாக கஷ்டப்பட்டாங்க, இல்லை மருத்துவ ரீதியாக. ஹெல்த் விஷயம் பார்த்து தாங்க ஆகணும். அப்போ அதற்கு உங்கள் லக்ன ரீதியாக தசாபுத்தி பார்த்துட்டு பரிகாரம் கொடுக்கணும். நிறைய கன்னிராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும், இதை மறந்து விடாதீர்கள்.
ரைட், வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.